சேர்த்த பணத்தை பத்திரமா சேமிக்க சிறந்த வழி எதுன்னு வள்ளுவர் சொல்றாரு தெரியுமா? அச்சார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புழி. நம்ம அப்படி இல்லைன்னா அந்த வறியவர்களின் பசி நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்றத பாரதி பாஸ்கர் மேடம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த கதையை கேள்வி. இந்த கதையில இருக்கிற கதாநாயகர் ஒரு பெரிய வக்கீல். ஏன்னா அவர் போன இடம்லாம் வெற்றி. அவருக்கு அவர் நினைச்சதெல்லாம் ஜெயிச்சிருவாரு. அவருக்கு அடங்காதவங்களே அந்த ஊர்ல கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கெத்துல இருக்கிறவர். அவருடைய மகனுக்கு திருமணத்துக்கு முதல் பந்தி எப்பவுமே பொறுக்கி எடுத்த பந்தியா இருக்கும். நல்ல வசதியானவங்க, பணக்காரங்க, பதவியில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் அந்த முதல் பந்தியில் உட்காந்துருக்காங்க. அவரே பார்த்து 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 உட்காந்து வச்சிருக்காரு. சாதம் சோறு போட்டாச்சு, சாம்பாரை ஊற்றியாச்சு. அந்த வக்கீல் பார்த்துக்கிட்டே இருக்காரு. யாரு? ஜமீன்தார், அதுக்கப்புறம் வக்கீல், அப்புறம் நீதிபதி, இவர் பெரிய அதிகாரி. இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஒரு பரதேசி அங்கே உட்காந்துருக்கான். அவன் பார்த்த உடனே தெரியுது, பிச்சைக்காரர் என்பது பார்த்த உடனே தெரியுது. எப்படியோ இந்த பந்தியில உள்ள உட்காந்து ஒரு கவலை சோத்தை எடுத்து வாயில வைக்கவும் வச்சுட்டான். வக்கீல் பார்த்து அப்படி எழுப்பிட்டார். எப்படிடா உள்ள வந்த? பந்தி பொறுக்கி எடுத்த பந்தி, பெரிய மனுஷங்களுக்கானது. நீ எப்படி உள்ள வந்த? எப்படியோ வந்துட்டேன், பசிக்குது, ஒரு வாய் சாப்பிடவும் சாப்பிட்டுட்டேன், சாப்பிட்டுட்டு போயிடுறேன், கை நினைச்சிட்டேன். வக்கீல் அப்படியே அவன் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டான். நீ சாப்பிடுறியா? எங்க வீட்டுல முதல் பந்தியில ஓரமா நில்லு, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதா, பாக்கி இருந்தா தரேன். அப்ப அந்த பரதேசி சொன்னதா தீஜானகிராமன் எழுதிட்டாரு. என்னை வெளியில தருத்திட்டல, நீ அழுதுகிட்டே 16வது நாள் போடுற சோத்தை நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டார். ஒரு கொடும் சொல். அந்த கொடும் சொல்லை அந்த பரதேசி சொல்லல, அவர் வயிற்றிலே இருந்த பசி சொன்னது. பசிக்கு அப்படிப்பட்ட பயங்கரமான முகங்கள் உண்டு. அவர் சொல்லிட்டார். என்ன சொன்ன நீ அப்படின்னு வக்கீல் எழுந்து அடிக்க போறாரு. அதுக்குள்ள அந்த பரதேசி போயிட்டான். கல்யாண பையன் ரிசப்ஷனில் நல்லா உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருந்தவன், எனக்கு என்னவோ போல கஷ்டமாக இருக்கு அப்பா, நான் போய் படுத்துக்கிறேன், தலை சுத்துதுன்னா. அன்னிலிருந்து ஆரம்பிச்சுது. போகாத டாக்டர் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, வரவழைக்காத மெடிசன் இல்லை, என்ன செஞ்சு என்ன. அன்றைக்கு திருமணமான அந்த பையன் 2-3 நாட்களிலேயே இறந்து விடுகின்றான். அதில் அந்த சடங்கெல்லாம் முடிச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடுற நாள் அன்னைக்கு வக்கீல் சொல்றாரு, அவன் இன்னைக்கு வருவான்னு சொல்றாரு. யாரு? பரதேசி. அவன் இன்னைக்கு வருவான். அதே மாதிரி அவன் நின்னான். உனக்கு எப்படி முன்னாடியே தெரிஞ்சுது இங்க வீட்டில் இது நடக்க போகுதுன்னு நீ அன்னைக்கு சொன்ன? நீ சாபம் போட்டதுனால தானையா இப்படி ஆச்சு. அந்த பரதேசி சொன்னா, வக்கீலையா நான் சாபம் இடலை, நான் சாபம் இட மாட்டேன், நான் பிச்சைக்காரன் தான், சாபம்லாம் கொடுக்க மாட்டேன். ஆனால் என் வயத்தில் இருக்கிற பசி இருக்கு பாருங்க, அது சாபம் இடும். அது ரொம்ப உக்ரமானது. நீங்க ஒரு துளி கருணையோட என்ன அன்னைக்கு சாப்பிட அனுமதிச்சிருந்தீங்கன்னா என் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்திருக்காதுயா. நான் வேணும்னு சொல்லலை. கேட்டிங்களா? இது அந்த மனிதனிட்ட சாபம் அல்ல, பசியின் கொடுஞ்சொல்னு சொல்லி ஜானகிராமன் அவர்கள் தீராத பசின்ற கதையை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வள்ளுவரும் அதை தான் சொல்கிறாரு. செல்வம் நம்மளை காப்பாற்றாதுங்க, நம்ம சேர்த்து வச்ச அறம் தான் நம்மளை என்றைக்கும் காப்பாற்றும். அறத்தோடு வாழுங்க.